ப்ராஃபிட் அண்ட் லாஸ் தான் பார்த்துட்ருக்கோம். ஒரு ஆர்டிக்கல் வந்து ரூ. 5000 வாங்குகிறோம், அதை ரூ. 4850 விற்கிறோம். ஸோ ஆப்வியஸ்லி அது வந்து லாஸ் தான். ஸோ எவ்வளோ லாஸ் அப்படின்னு கண்டுபிடிக்கணும்னா இதோட டிஃப்ரென்ஸ் ஃபஸ்ட்டு பார்த்துக்கணும். ஸோ அந்த டிஃப்ரென்ஸை மேலே போட்டு கீழே வந்து காஸ்ட் ப்ரைஸை தான் போடணும். ஸோ கீழே காஸ்ட் ப்ரைஸ் போட்டு இன்ட்டு 100 போட்டோம் அப்படின்னா வந்துட்டு நமக்கு எவ்வளோ லாஸ் அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வந்துடும். இதில் வந்து ஆக்சுவலி இப்படி வந்து போடக்கூடாது. இதோட டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு 150னா மேலே 150 போட்டு கீழே 5000 இன்ட்டு 100 போடணும். அடுத்து இஃப் த ரேஷியோ ஆஃப் த காஸ்ட் ப்ரைஸ் அண்ட் செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் அன் ஆர்டிக்கல் இஸ் 5:7 தென் ப்ராஃபிட்டாக கெயின் எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ வந்து நமக்கு காஸ்ட் ப்ரைஸ் 5க்கு வாங்கி 7க்கு விற்றுருக்கோம். ஸோ கண்டிப்பாக லாபம் தான். எவ்வளோ டிஃப்ரென்ஸ்னால் 2 டிஃப்ரென்ஸு. ஸோ அந்த கெயின் ஆர் லாஸ் மேலே 2ன்னு போடுறோம், கீழே ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணி 12ன்னு போட்டுறக்கூடாது. எப்போவுமே காஸ்ட் ப்ரைஸ் தான் கீழே போடணும். ஸோ காஸ்ட் ப்ரைஸ் வந்து 5 தானே இங்கே. ஸோ 5 போட்டு இன்ட்டு 100 போட்டோம்னா 40ன்னு வரும். ஸோ 40% தான் இங்கே வந்து கெயினாக இருக்கும். ஸோ இது வந்துட்டு நமக்கு பேசிக்காக காஸ்ட் ப்ரைஸ்னால் என்ன, செல்லிங் ப்ரைஸ்னால் என்ன, ப்ராஃபிட் கெயின் லாஸ்னால் என்ன. ஸோ இது வந்து ஃபார்முலா. அதாவது ப்ராஃபிட் இல்லாட்டி கெயின் பர்சன்டேஜ் என்னென்னா மேலே ப்ராஃபிட் எவ்வளோ அமௌண்ட்டு போட்டு நம்ம இப்போ பண்ணோம்ல அதே மாதிரி பை காஸ்ட் ப்ரைஸ் இன்ட்டு 100. இது லாஸ்க்கு. இது செல்லிங் ப்ரைஸை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா 100 + ப்ராஃபிட் பர்சன்டேஜ் பை 100 இன்ட்டு காஸ்ட் ப்ரைஸ். ஓகேவா? அதே மாதிரி செல்லிங் ப்ரைஸை வந்து லாஸில் இது வந்து ப்ராஃபிட் இருக்கும்போது இது லாஸ் இருக்கும்போது 100 - லாஸ் பர்சன்டேஜ் பை 100 இன்ட்டு காஸ்ட் ப்ரைஸ். ஆக்சுவலி வந்து இதை நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டோம் அப்படின்னாலே இதை மாற்றி போட்டால் இந்த இது வந்துடும். ஸோ வந்து இந்த காஸ்ட் ப்ரைஸ் இந்த லாஸ்ட்டாக இருக்குல்ல, ஸோ இதை வந்து லெஃப்ட்டில் வச்சுக்கிட்டு மற்றதெல்லாம் மாற்றி போடும்போது இந்த வேல்யூ நமக்கு வந்துடும். ஸோ இதை மட்டும் ஞாபகம் வச்சுட்டாலே போதும். செல்லிங் ப்ரைஸ் இஸ் ஈக்குவல் டு 100 ப்ளஸ் ப்ராஃபிட் வந்து 100 + ப்ராஃபிட் பை 100 இன்ட்டு காஸ்ட் ப்ரைஸ். செல்லிங் ப்ரைஸ் இஸ் ஈக்குவல் டு 100 - லாஸ் பை 100 இன்ட்டு காஸ்ட் ப்ரைஸ். அடுத்து டிஸ்கவுண்ட் எதுலேருந்து எப்போவுமே கொடுப்பாங்க, மார்க்கிங் ப்ரைஸ்லேருந்து தான் டிஸ்கவுண்ட் வந்து கொடுப்பாங்க. அதுதான் செல்லிங் ப்ரைஸ். ஓகே, மார்க் ப்ரைஸ்லேருந்து ஒரு டிஸ்கவுண்ட்டு கொடுத்து கடைசி நம்ம கையில் கொடுப்பாங்கள்ல, ஸோ அதுதான் வந்து செல்லிங் ப்ரைஸ். ஓவரோட எக்ஸ்பென்சஸ்னால் அடிஷ்னலாக வர்றது எக்ஸ்பென்சஸ், அதுலேயே காஸ்ட் ப்ரைஸில் தான் வந்து அது எல்லாமே இன்க்ளூட் ஆயிரும். டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் அப்படின்னா டிஸ்கவுண்ட் பை திரும்ப இதுவும் காஸ்ட் ப்ரைஸ் கிடையாது, டிஸ்கவுண்ட்டும் மார்க்கெட் ப்ரைஸில் தான் இருக்கும். ஸோ மார்க்கெட் ப்ரைஸ் இன்ட்டு 100% அப்படின்னு சொல்லிட்டு வரும். அடுத்து ரஞ்சித் வந்து ஒரு வாஷிங் மிஷின் வாங்குகிறான் 16,000 சம்திங்க்கு. 1350 வந்து அதோட டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு வந்து பே பண்ணுறான். அதை வந்து 19,250 விற்கிறான். ஸோ வந்து கெயினாக லாஸாக பர்சன்டேஜா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்வியஸ்லி அவன் வந்து இது வாங்கிட்டான் 16,000 வாங்கி டிரான்ஸ்போர்ட்டுக்கு இது செலவு பண்ணிட்டான்னா இது ரெண்டுமே சேர்த்து தான் அவனுக்கு வந்து காஸ்ட் ப்ரைஸாக வரப்போகுது. ஏன்னா இதுவும் அவன் கையில் இருந்து தான் போட்டிருக்கான். ஸோ இது ரெண்டும் ஆட் பண்ணோன்னா வந்து நமக்கு 17,500 கிடைக்குது. சோல்வ் பண்ணது 90,000. கண்டிப்பாக லாபம் தான். ஓகேவா? ஸோ லாபம் எவ்வளோ லாபம், இது ரெண்டோட டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு வேல்யூ வரும்ல, அது பை கீழே என்ன போடணும், காஸ்ட் ப்ரைஸ் தான் போடணும். காஸ்ட் ப்ரைஸ் நகைன் இது ரெண்டையும் ஆட் பண்ணது தான் காஸ்ட் ப்ரைஸ். ஸோ அதை கீழே போட்டு இன்ட்டு 100 போட்டோன்னா நமக்கு வந்து இதோட வேல்யூ கிடச்சிரும். அடுத்து if the selling price LED TV is equal to 5.4 of its cost price, இந்த gain இல்லை ப்ராஃபிட் பர்சன்டேஜ் எவ்வளோன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 5 to 4 ஈக்குவல் டு 5 to 4 ஆஃப் இட்ஸ் காஸ்ட் ப்ரைஸில் விற்றுருக்காங்க. ஓகேவா? ஸோ செல்லிங் ப்ரைஸ் எவ்வளோன்னு ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். 5/4 ஆஃப் எக்ஸு. செல்லிங் இது வந்து காஸ்ட் ப்ரைஸே நமக்கு கொடுக்கல. ஸோ காஸ்ட் ப்ரைஸை எக்ஸுன்னு எடுத்துக்கிறோம். ஸோ செல்லிங் ப்ரைஸ் வந்து 5/4 ஆஃப் எக்ஸ் அப்படின்னு வச்சுக்கிறோம். காஸ்ட் ப்ரைஸ் எக்ஸு, செல்லிங் ப்ரைஸ் இது. ஸோ இப்போ என்ன கேட்டிருக்காங்க, ப்ராஃபிட் பர்சன்டேஜ் கேட்டிருக்காங்க. ஸோ ப்ராஃபிட்னா செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ். ஸோ செல்லிங் ப்ரைஸ் வந்து 5/4 எக்ஸ் மைனஸ் எக்ஸ் போட்டோன்னா x/4 அப்படின்னு ஒரு வேல்யூ வருது. ப்ராஃபிட் பர்சன்டேஜ், ஓகே, ப்ராஃபிட் பர்சன்டேஜ்னால் மேலே ப்ராஃபிட் பை செல்லிங் காஸ்ட் ப்ரைஸ் இன்ட்டு 100 போட்டோன்னா ப்ராஃபிட் பர்சன்டேஜ் கிடச்சிரும். ஸோ ப்ராஃபிட் இப்போ ப்ராஃபிட் எவ்வளோ நம்ம டிஃப்ரென்ஸ் பார்த்து வச்சுருக்கோம், x/4. காஸ்ட் ப்ரைஸ் ஆல்ரெடி எக்ஸ்னு வச்சுருக்கோம், எக்ஸு இன்ட்டு 100% போட்டோம்னா நம்ம எல்லாமே கேன்சல் ஆகி வரப்போ 25% அப்படின்னு வந்துடுது. ஓகேவா? நமக்கு காஸ்ட் ப்ரைஸ் தெரியாது, செல்லிங் ப்ரைஸ் தெரியாது, பட் வந்து இப்போ கெயின் பர்சன்டேஜை கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் 16 boxes ஆஃப் ஸ்ட்ராபெரிஸ் இஸ் ஈக்குவல் டு த செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் 20 boxes ஆஃப் ஸ்ட்ராபெரிஸ். ஃபைன் கெயின் ஆர் லாஸ் பர்சன்டேஜ்லாம் ரொம்ப 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 முக்கியம். காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் 16 boxes ஆஃப் ஸ்ட்ராபெரிஸ், 16 boxes ஆஃப் ஸ்ட்ராபெரிஸ் வாங்குறதோட காஸ்ட் ப்ரைஸ் வந்து 20 boxes ஆஃப் ஸ்ட்ராபெரிஸோட செல்லிங் ப்ரைஸ்க்கு ஈக்குவலாக இருக்கான். அப்படி இருந்ததுன்னா கெயினாக லாஸாக எவ்வளோ பர்சன்டேஜ். ஸோ வந்து இப்போ காஸ்ட் ப்ரைஸ் நமக்கு தெரியுமா, ஒரு பாக்ஸோட காஸ்ட் ப்ரைஸ் வந்து நமக்கு தெரியுமானா தெரியாது. ஸோ எக்ஸு. ஸோ காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் 20 ஸ்ட்ராபெரி பாக்ஸஸ் வந்து 20x. இது ஆக்சுவலி நம்ம எப்படி புரிஞ்சுக்கணுன்னா,
இப்போது அவங்கள்ட்ட 20 பாக்ஸ் இருக்குது சரியா, 20 பாக்ஸை நீங்கள் என்கிட்ட விற்றீங்கன்னா நான் 20 ரூபா கொடுப்பேன். ஓகேவா? இது என்கிட்ட 16 பாக்ஸ் தான் இருக்குது. அதுவும் என்ன தான், ஏன்னா இந்த செல்லிங் ப்ரைஸ்க்கு ஈக்குவல் தான் இது. ஸோ வெறும் 16 பாக்ஸை விற்றே நான் வந்து எவ்வளோ வாங்கிப்பேன்னா 20 ரூபா வாங்கிப்பேன். அப்போ எனக்கு தானே லாபம். வெறும் 16 பாக்ஸை காஸ்ட் ப்ரைஸ் வந்து 16. ஓகேவா? நான் 16 பாக்ஸை விற்றேன்னா கூட எனக்கு என்ன தான் கிடைக்க போகுது, 16 பாக்ஸை விற்றேன்னா அதே நீங்கள் கஷ்டப்பட்டு 20 பாக்ஸை விற்று எவ்வளோ காசு கிடைக்குதோ அதே தான் கிடைக்க போகுது. ஸோ ஸோ இதில் வந்து என்ன தெரிய வருதுன்னா அது வந்து ஒரு லாஸு. ஓகேவா? ஸோ வந்து 16 பாக்ஸோட காஸ்ட் ப்ரைஸு 16 பாக்ஸை வந்து விற்றே நான் அதே அமௌண்ட்டு தான் வந்து 20 பாக்ஸ் விற்றும் அப்படி கிடைக்கிது, செல் பண்ணியும் எனக்கு கிடைக்கிது அப்படின்னா செல்லிங்னால எனக்கு வந்து லாஸ் தான். ஸோ இங்கே லாஸு எவ்வளோ லாஸு அப்படின்னா 4 பாக்ஸ் லாஸு. கரெக்டாக? 17, 18, 19, 20 4 டிஃப்ரென்ஸு, 4 பாக்ஸ் லாஸு. இதில் வந்து இந்த வேல்யூ தான் நம்ம எடுத்துக்கணும். ஓகேவா? செல் பண்ணுறதுனால தான் நமக்கு நஷ்டம் வருது. இந்த செல் பண்ணுற ப்ரைஸ் இருக்கு இல்லையா, இதோட காஸ்ட் ப்ரைஸ் என்னவாக இருக்கும், 20 பாக்ஸ். இப்போ வந்து காஸ்ட் ப்ரைஸு நமக்கு வந்து ஒரு பாக்ஸோட காஸ்ட் ப்ரைஸ் தெரியாது, ஒரு பாக்ஸோட காஸ்ட் ப்ரைஸு எக்ஸுன்னு எடுத்துக்க போகிறோம். ஸோ இப்போ செல் பண்ணுறோம் அப்படின்னா அதை ஒரு விலைக்கு வாங்கியிருப்போம்ல, இப்போ எவ்வளோக்கு வாங்கியிருப்போம், 20 எக்ஸ்க்கு வாங்கியிருப்போம். கரெக்டாக? 20 எக்ஸுக்கு வாங்கியிருப்போம். ஸோ இதில் நஷ்டம் எத்தனை, இது 20 எக்ஸு, இது 16 எக்ஸு. ஸோ நஷ்டம் வந்து 4 எக்ஸு. 4 எக்ஸு பை 20 எக்ஸு காஸ்ட் ப்ரைஸ்க்கு வாங்கியிருக்கோம், அதனால தான் நமக்கு நஷ்டமே வந்துச்சு. ஸோ 20 எக்ஸை கீழே போடுறோம், இன்ட்டு 100. இது காஸ்ட் ப்ரைஸ் தான், இது செல்லிங் ப்ரைஸ் கிடையாது. ஸோ இப்போ எல்லாத்தையும் கேன்சல் பண்ணும்போது எவ்வளோ கிடைக்குது, 20% கிடைக்குது. ஸோ ஆப்வியஸ்லி நமக்கு லாஸ் வந்து 20%. ஸோ இப்போ திரும்ப பார்த்துடலாம். த காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் 16 பாக்ஸஸ் ஆஃப் ஸ்ட்ராபெரிஸ் இஸ் ஈக்குவல் டு த செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் 20 பாக்ஸஸ் ஆஃப் ஸ்ட்ராபெரிஸ். ஃபைண்ட் த கெயின் ஆர் லாஸ் பர்சன்டேஜ். 16 பாக்ஸோட காஸ்ட் ப்ரைஸு இஸ் ஈக்குவல் டு த செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் 20 பாக்ஸ் ஆஃப் ஸ்ட்ராபெரிஸ். ஸோ வந்து செல்லிங் ப்ரைஸ் வந்து கம்மியாக இருக்க போய் தான் வந்து என்ன ஆயிருக்கு, 16 பாக்ஸு வாங்கினதை வந்து 20 பாக்ஸுக்கு தான் அதே காசு விற்கிற மாதிரி என்ன நிலமை வந்துருச்சு. ஸோ இதோட டிஃப்ரென்ஸ் வந்து 4x பை 20x இன்ட்டு 100 நம்ம போடுறப்போ 20% லாஸ்ன்னு சொல்லிட்டு வருது. இஃப் த காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் எக்ஸ் ஆர்டிக்கல், இது வந்து ஒரு ஃபார்முலா மாதிரி நம்ம எடுத்துக்க சொல்கிறாங்க. இஃப் த காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் எக்ஸ் ஆர்டிகல்ஸ் இஸ் ஈக்குவல் டு செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் ஒய் ஆர்டிகல்ஸ், தென் ப்ராஃபிட் பர்சன்டேஜ் அப்படின்னா வந்து எக்ஸ் மைனஸ் ஒய் பை ஒய் இன்ட்டு 100%. த ஆன்சர் இஸ் நெகட்டிவ், தென் இட் இஸ் ட்ரீட்டட் அஸ் லாஸ். ஸோ வந்து இது பாசிட்டிவாக நெகட்டிவாக பார்த்து நம்ம சால்வ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா?